நிப்டியோட கடந்த 5 வருஷ ரிட்டர்ன் 120%. ஆனா ஒரு நிப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்து பார்த்தோம்னா 131.4% ரிட்டர்ன். நிப்டி இண்டெக்ஸ் பண்ணா பேசிக்கா நிப்டியை தானே ட்ராக் பண்ணும். ஏன் இதுல அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்றதை இந்த வீடியோல பார்ப்போம். நிப்டி 25,000 போயிடுச்சு, 26,000 போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ பாக்குறோம்ல, இத பிரைஸ் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இதுல வெறும் ஸ்டாக் பிரைஸ் மட்டும் தான் ட்ராக் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக்ல இருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்ஸை ட்ராக் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நிப்டி டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் ஒன்னு இருக்கு. அதாவது அதுல இருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணா அதோட வேல்யூ என்ன இருக்கும்னு பார்ப்போம். இது நிப்டியை விட அதிகமான வேல்யூவா தான் இருக்கும். இந்த நிப்டி டிஆர்ஐன்ற கான்செப்ட் உங்களுக்கு புதுசா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ எடுத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல இருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்ஸையும் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால அதுல இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் நார்மல் நிப்டி ரிட்டர்ன்ஸ் விட அதிகமா இருந்துட்டு இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோ சூஸ் பண்ணும்போது டைரக்ட் growth ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உள்ள இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல நிறைய கார்ப்பரேட் ஆக்ஷன் நடக்கும். போனஸ், ஸ்பிளிட், டிவிடெண்ட்ஸ், பைபேக் நிறைய நடந்துட்டு வரும். ஒரு ஷேர்ல இருந்து நமக்கு டிவிடெண்ட்ஸ் தராங்கன்னா அதுக்கு டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பிடிச்சிரும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல அந்த டாக்ஸேஷனும் நமக்கு வராது. அதனால தான் இந்த ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் நம்ம பாக்குற இண்டெக்ஸை விட அதிகமா இருந்துட்டு இருக்கு. அடுத்த வாட்டி உங்க ஃப்ரெண்ட் யாராவது ஸ்டாக்ல மட்டும் தான் டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஃபேக்ட் நிப்டி 50 விட நிறைய பெட்டரான இண்டெக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல இண்டெக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.